ஸோ ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். அண்ட் ஆல்சோ இந்த செக்மெண்ட்டை பொறுத்தவரைக்கும் பிராக் லெஸ்னர் வச்சு WWE ஒரு பெரிய சம்பவம் நம்ம AEWக்கு கொடுக்க போகிறாங்க. ஸோ அதில் ஸ்டார்ட் பண்ணி நம்மளுடைய விங்ஸ் மிக்மேன் வந்து இப்போதைக்கு ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காரு. ஸோ அதில் என்ன பேசியிருக்காருன்றதை டீட்டெயிலாகவே பார்த்தலாம். ஸோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ண பாருங்கள், இந்த வீடியோ ஒரு இம்பார்ட்டன்ட் வீடியோவாக இருக்கும். ஸோ கொஞ்சம் கூட டைம் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நேற்றுக்கு ஒரு அப்டேட் வீடியோ போடலான்னு தான் பார்த்துருந்தேன். பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஊரில் கொஞ்சம் ஃபங்க்ஷனால வந்து பார்த்தீங்கன்னா அதில் பார்ட்டிசிபேட் பண்ணி அதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறேன்றதை விட அதில் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறதுக்குள்ளே போதும் ஆகி போயிடும். ஸோ நானும் ட்ரை பண்ணேன், பட் இருந்தாலும் முடியலை. ஸோ ஆடியோ சவுண்டில் நிறையா இருக்கும்ல, சரி மன்னிச்சு விட்டுருங்க. நேற்றுக்கு ஒரு வீடியோ வர வேண்டியது, அது எல்லாத்தையும் இதில் கவர் பண்ணி விட்டுறலாம். ஸோ ஃபர்ஸ்ட் அப்டேட்டை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கும் கரண்டாக பாசிபிள் மேட்ச்அப்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் அண்ட் பேர்ஸ்க்காக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக் பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஸோ லோகன் பால் வர்சஸ் ஜான்சனாக்கான மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறமா ரீசெண்டாக நடந்த ராவில் வந்து பார்த்தீங்கன்னா CM Punk வர்சஸ் செத் ராலின்ஸ் வர்சஸ் LA Knight வர்சஸ் ஜே உசோக்கான ஃபேட்டல் 4-வே வேர்ல்ட் ஹெவி சாம்பியன்ஷிப் மேட்சை வந்து பார்த்தீங்கன்னா புக் பண்ணியிருந்தாங்க. அண்ட் ஆல்சோ இந்த வாரம் ரால் என்ன நடந்துச்சுன்றதை ஃபுல்லாக டீகோட் பண்ணி நம்ம சேனல் ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா போஸ்ட் பண்ணியிருக்கோம். நான் காலையிலையும் கொடுக்குறேன், மறக்காம செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏன்னா நீங்கள் ராவை மிஸ் பண்ணியிருந்தாலும் இந்த வீடியோ மிஸ் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஒரு சில கிளான்ஸ் உங்களுக்கு தெரியும். ஆல்சோ ஆல்ரெடி கன்ஃபார்ம் பண்ணதா. ஸோ நியோமி வர்சஸ் ஸ்டெஃப்னி வாகருக்கான விமன்ஸ் வேர்ல்ட் ஹெவி சாம்பியன்ஷிப் மேட்ச் இப்போ வரைக்கும் கரெக்டாக இருக்குது. ஸோ நியோமி இப்போ வரைக்கும் கரெக்டாக டெக்னிக்கலாக அவங்க வருவாங்களான்றது எந்த ஒரு இடத்துலையும் சொல்லலை. பட் லாஸ்ட் வீக்கில் வந்து பார்த்தீங்கன்னா மெடிக்கலி அன்கிளியர்ன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. என்ன கதைன்றதை பொறுமையாக வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அது போக வந்து பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸ் வர்சஸ் பிரான்சின் ரீட்கான பாசிபிள் மேட்சப்பும் இருக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. கூடவே கோடி ரோட்ஸ் வர்சஸ் ட்ரூ மேக்கிண்டருக்கான அன்டிஸ்பியூட்டட் சாம்பியன்ஷிப் மேட்ச் இருக்க போது வாயிலடிங்க, அது அன்டிஸ்பியூட்டட் சாம்பியன்ஷிப் கிடையாது, WWE சாம்பியன்ஷிப். அண்ட் ஆல்சோ நிக்கி பெல்லா வர்சஸ் பெக்கி லிஞ்ச்கான இது எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் கரெக்டாக கிளாஸ் இந்த பர்ஸ்க்காக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக் பண்ணியிருக்காங்கன்றதை மென்ஷன் பண்ணி ஆகணும். அப்கமிங் ஃபியூட் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தெல்லாம் சொல்லியிருக்காங்க. மற்றபடி எந்த ஒரு இன்சைடரும் எந்த ஒரு அப்டேட் இது கிடையாது. ரெண்டாவது அப்டேட் பொறுத்த வரைக்கும் நம்மளோட செத் ஃப்ரிகன் ராலின்ஸ் ரிலேட்டட் தான். ஸோ இப்போதைக்கும் கரண்டாக செத் ராலின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பல கோல்மால் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா கேஷ் இன் பண்ணியிருந்தாருன்றதை பார்த்துருந்தோம். ஸோ இப்போதைக்கும் கரண்டாக நிறைய பேக் ஸ்டேஜ் ரெஸ்லர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கும் கரண்டாக செத் ராலின்ஸ் மேலே ஒரு சில டிசப்பாயின்மெண்ட்டில் இருக்காங்கன்றதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி இதை வந்து எப்படி சொல்கிறாங்கன்னா, ஸோ சம்மர்ஸ்லாம் நைட் ஒன்றுமே வந்து பார்த்தீங்கன்னா நடந்திருக்கும். அந்த நைட் ஒன்னில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம செத் ராலின்ஸ் வந்திருந்தாராமா. வந்தது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல செத் ராலின்ஸ் என்ன பண்ணாருன்னா, ஸோ அந்த ஸ்டீல் அந்த இது இருக்குல்ல பேண்டேஜ், அது மட்டும் இல்லாமல் ஹெல்பிங் அந்த ஸ்டிக்கோட தான் ரியலிஸ்டிக்காக வந்திருந்தாங்களாமா. அதர்வைஸ் எல்லா ரெஸ்லர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ரியல் இன்ஜுரின்ற மாதிரி தான் கன்சிடர் பண்ணாங்களாமா. அண்ட் ஆல்சோ இதை பற்றி நிக்கி பெல்லா தனியாகவே பேசியிருந்தாங்க. நிக்கி பெல்லா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த இடத்துல செத் ராலின்ஸ் என்ன பயங்கரமாகவே ஏமாத்திட்டான்றதை வந்து மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. அண்ட் ஆல்சோ நிறைய WWE ரெஸ்லர்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து அன்எக்ஸ்பெக்டடாக தான் பார்த்தாங்களாமா. அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது ஃபேக் இன்ஜுரின்ற மாதிரி தெரியல. அதான் நியூஸஸ்லாம் கொடுத்துருந்தால. ஸோ ட்ரிபிள் ஹெச், செத் ராலின்ஸ், அதுபோக பெக்கி லிஞ்ச் 3 பேருக்கு தான் வந்து இது வந்து ஃபேக் இன்ஜுரின்றது வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சு. மூணாவது அப்டேட்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய கெரியன் கிராஸ் ரிலேட்டட் தான். ஸோ இப்போதைக்கு கரண்டாக ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா கெரியன் கிராஸ் வந்து இன்டர்வியூவில் நிறைய விஷயங்களை பற்றி பேசியிருந்தார். குறிப்பாக WWE பற்றி நிறைய எக்ஸ்போஸ் பண்ணியிருந்தாரு. அப்படி என்ன சொன்னாருன்றதை டீட்டெயில் பண்ணி நம்ம சேனல் ஒரு வீடியோ பார்த்து அப்லோட் பண்ணியிருக்கோம். நான் காலையில் லிங்க் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன்லேயும் அவைலபிளாக இருக்கும். இந்த வீடியோக்கு அப்புறமா போய் செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் ஆல்சோ இப்போ வரைக்கும் கரண்டாக கெரியன் கிராஸ் WWE விட்டு போயிட்டாரு. அவருடைய கான்ட்ராக்ட் ஆல்மோஸ்ட் ஃபுல் ஆயிடுச்சு, சரி முடிச்சு விட்டானுங்க WWE. அண்ட் ஆல்சோ இப்போ வரைக்கும் கரண்டாக WWE வந்து பார்த்தீங்கன்னா பல இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் எல்லாம் WWE கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணியிருக்காங்க, எங்களுக்கு கெரியன் கிராஸ் வேணுன்ற மாதிரி கேட்டிருக்காங்க. அண்ட் ஆல்சோ ராவும் சரி, ரீசெண்டாக நடந்த LFGலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் எல்லாம் ஹைஜாக் பண்ணியிருந்தாங்க. வி வாண்ட் கிராஸ்ன்றதை பயங்கரமாகவே டிமாண்ட் பண்ணியிருந்தாங்க. இப்போ வரைக்கும் கரண்டாக ரிப்போர்ட்ஸ்லாம் வந்திருக்கு. ஸோ இப்போ வரைக்கும் கரண்டாக இந்த இது எல்லாத்தையுமே வந்து WWE ஒரு ரீகன்சிடரேஷன் பண்ணுறாங்கன்றதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ வரைக்கும் கரண்டாக கன்ஃபார்ம் பண்ணது அவங்க 2 பேரும் WWE விட்டு வெளியே போயிட்டாங்க, ஆல்மோஸ்ட் வெளியே போயிட்டாங்க. இது எந்த ஒரு ஸ்டோரி லைனும் கிடையாதுன்றதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ நமக்கு ஃபைட்ஃபுல் செலக்ட் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவர் ரிட்டர்ன் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஏன்னா இப்போ ஃபேன்ஸ் எல்லாம் சேன் பண்ணியிருக்காங்களே. ஸோ இது எல்லாத்தையுமே வந்து WWE கன்சிடர் பண்ணுறாங்களாமா. அதர்வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராபப்ளி நம்மளுடைய கெரியன் கிராஸ் திரும்ப கூட வரலாம்ன்றதை வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நாலாவது அப்டேட்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய WWE ஹால் ஆஃப் ஃபேமர் பிரெட் ஹார்ட் ரிலேட்டட் தான். ஸோ இப்போதைக்கு கரண்டாக WWE ஹால் ஆஃப் ஃபேமர் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக பேசியிருக்காரு. WWE என்ன வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாகவே டிசப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்கன்றதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா WWE சம்மர் ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நடத்தியிருப்பாங்க. அந்த சம்மர் ஸ்லாமில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பிரெட் ஹார்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்வைட் பண்ணியிருந்தாங்களாமா. இன்வைட் பண்ணது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல இன்வைட் பண்ணி அவருக்கு சீட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒதுக்கலைன்றதை வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காரு. வேகன் கான்ற ஷோக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்பியரன்ஸ் ஆயிருக்காரு. அதில் வந்துருந்து நம்மளுடைய WWE ஹால் ஆஃப் ஃபேமர் என்ன சொல்லியிருக்காருன்னா, சம்மர் ஸ்லாமுக்கு நான் போயிருந்தேன், அவங்க இன்வைட் பண்ணாங்க, அதனால தான் போனேன், அவங்க கூப்பிட்டாங்கன்றனால தான் நான் வந்து போனேன். பட் இருந்தாலும் எனக்கான சீட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இந்த இடத்துல செட்டப் பண்ணலன்றதை வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காரு. அண்ட் ஆல்சோ இன்ஸ்டண்ட்டாக கெவின் நாஷ் மாதிரியான ஸ்டார்ஸ்க்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணியிருந்தாங்க. பட் எனக்கு ஏன் அந்த மாதிரி பண்ணலன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பிரெட் ஹார்ட் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா பேசியிருக்காரு. தப்பு பண்ண கடைசியாக 2 மெயின் அப்டேட். ஸோ அதில் ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டியது நம்மளுடைய வின்ஸ் மிக்மேன் ரிலேட்டட் தான். ஸோ இப்போதைக்கும் கரண்டாக வின்ஸ் மிக்மேன் ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இன்டர்வியூ பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ நிறைய விஷயங்களை பற்றி பேசியிருக்காரு. குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஹல்க் ஹோகன் ரிலேட்டட் பேசியிருக்காரு. ஹல்க் ஹோகனுக்கு தான் பெரிய லெவலில் டெர்பிட் கொடுத்துருக்காருன்றதை சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வின்ஸ் மிக்மேன் வந்து WWE டிவிக்கு ரிட்டர்ன் ஆகிறதுக்கு ரெடியாக இருந்திருந்தாராமா. ஸோ அந்த ஹல்க் ஹோகனுக்கு டெர்பிட் கொடுத்துருப்பாங்களா ஸ்மாக் டவுனில். ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வின்ஸ் மிக்மேன் வர்றதுக்காக ரெடியாக இருந்தாராமா. பட் இருந்தாலும் லாஸ்ட் மினிட்ல இந்த பிளான்ஸ் எல்லாத்தையும் கேன்சல் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா WWE அலோவ் பண்ணலைன்ற மாதிரி வின்ஸ் மிக்மேன் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா TMSக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெசென்ட் பண்ணி
பண்ணி அவர் வந்து ஷோ அட்டன் பண்ணியிருக்காரு. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஹல்க் ஹோகனுக்கு டெரிபியூட் கொடுக்குற விதமாக தான் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த இன்டர்வியூவர் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காரு நம்ம வின்ஸ் மெக்மேன் கிட்ட, இந்த இடத்துல நீங்கள் ஏன் வரலன்ற மாதிரி கேட்கும்போது, நான் வரலான்னு தான் இருந்தேன், பட் இருந்தாலும் இந்த இடத்துல WWE அஃபீஷியல்ஸ் தான் என்னை வந்து பார்த்தீங்கன்னா தடுத்துட்டாங்க, என்ன வர வேணான்ற மாதிரி சொல்லிட்டாங்கன்றதை சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ அவர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸோ அவர் வந்து நம்ம ஹல்க் ஹோகன் வந்து ராவோட ப்ரீமியர் ஷோ நெட்ஃப்ளிக்ஸில் நடந்திருக்கும்ல, ஸோ அப்போ வந்து வந்ததும் பயங்கர பூஸ்ட்லாம் கிடச்சிருக்கும்ல, அதை பார்த்து பயங்கர காண்டாயிட்டேன்ற மாதிரி வின்ஸ் மெக்மேன் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. அவர் நிறைய விஷயங்களை டிசர்வ் பண்ணியிருக்காரு, பட் இருந்தாலும் அவனுங்க வந்து பார்த்தீங்கன்னா அதை புரிஞ்சுக்கிறாம வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல பூ பண்ணிட்டாங்க. பட் இருந்தாலும் இப்போ வரைக்கும் கரண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரியலைஸ் பண்ணுறோம்லன்ற மாதிரி நம்மளோட வின்ஸ் மெக்மேன் பார்த்தீங்கன்னா பேசியிருக்காரு. ஸோ வின்ஸ் மெக்மேன் பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் கரெக்டாக என்ன சொல்லியிருக்காருன்னு, என்ன பொறுத்த வரைக்கும் மற்ற ஸ்டார்ஸை விட வந்து பார்த்தீங்கன்னா ஹல்க் ஹோகனுக்கு ஒரு தனி இடம் என் ஹார்ட்டில் கொடுப்பேன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. இந்த ப்ரோ ரெஸ்லிங் இண்டஸ்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ டெவலப் ஆச்சு, எவ்வளோ டிகேட்ஸாக வந்து தாண்டி வந்துச்சுன்றது உங்களை நிறைய பேர் தெரிஞ்சதான். பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் கரண்ட்டாக வந்து நம்மளுடைய ஹல்க் ஹோகன் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஓல்டு இயராவிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்காரு. ஸோ அவரும் ஒரு ரீசன் தான். ஸோ WWE ஃபேமஸ் ஆகிறதுக்காக அடுத்த ஜென்ரேஷனுக்கு இதை போய் எடுத்துகிட்டு போனதுக்கு ஹல்க் ஹோகனுக்கு ஒரு டெர்பியூட் கொடுத்து தான் அப்படின்றத நம்மளோட வின்ஸ் மெக்மேன் பார்த்தீங்கன்னா பேசியிருக்காரு. ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ரேசிஸ்ட்ன்ற மாதிரி நம்ம ஹல்க் ஹோகனை பற்றி பேசியிருக்காங்கல்ல, ஸோ அதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அட்ரஸ் பண்ணியிருக்காரு. இந்த இடத்துல ஹல்க் ஹோகன் எப்பயுமே ஒரு ரேசிஸ்ட் கிடையாதுன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் தப்பாக புரிஞ்சுக்கிறீங்க, பட் அந்த மற்றபடி அவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி கேரக்டர் கிடையாதுன்றதை வந்து நம்மளுடைய ஹல்க் ஹோகனை பற்றி நம்மளுடைய வின்ஸ் மெக்மேன் பார்த்தீங்கன்னா பேசியிருக்காரு. அதை பற்றி அவர் WWE ரிலேட்டட் எந்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணல. இந்த இடத்துல ஒரு ஃபுட்டேஜ் ஏவி மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட வின்ஸ் மெக்மேன் பார்த்தீங்கன்னா பேசியிருக்காரு. இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்னன்றதை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணி விடுங்க. நானும் நிறைய கண்டென்ட் கொடுப்பாருன்னு பார்த்தா தலைவன் கொடுக்க மாட்டாரு. ஸோ ரெண்டாவது மெயின் அப்டேட் பொறுத்த வரைக்கும் நம்மளோட பீஸ்டின் கார்னர் ப்ராக் லெஸ்னர் ரிலேட்டட் தான். ஸோ இப்போதைக்கு கரண்ட் அப்டேட்ஸ்லாம் பார்த்துருக்கோம். அண்ட் ஆல்சோ நேற்று அப்டேட் மென்ஷன் பண்ணணும்னு நினச்சேன்ல, ஸோ இப்போதைக்கு கரண்டாக வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஒரு சில ரிப்போர்ட்ஸ்லாம் வந்திருக்கு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் ரெஸ்லிங்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. அது கொடுத்த அப்டேட்டில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, இப்போ வரைக்கும் கரண்டாக WWE வந்து செப்டம்பர் மந்தில் ஒரு பேப்பரியூ நடத்தலாம்ன்ற மாதிரி பிளான் பண்ணி வச்சிருக்காங்கன்றதை சொல்லியிருக்காங்க. நம்ம டிசம்பரில் பேப்பரியூ கேட்டோம், செப்டம்பரில் ஏன் பேப்பரியூ வைக்கிறான்னு பார்க்கும்போது தான் ஒரு விஷயம் தெரிய வருது. அதாவது செப்டம்பர் 20 வந்து பார்த்தீங்கன்னா AEW ஆல் அவுட் பேப்பரி வந்து பார்த்தீங்கன்னா நடத்த போகிறாங்க. அந்த பேப்பரிக்கு காம்படேட் பண்ணுற விதமாக தான் இதை கொண்டு வந்திருக்காங்கன்றதை சொல்லியிருக்காங்க. இதை நிறைய ரெஸ்லிங் அப்சர்வர்ஸ் மட்டும் இல்லாமல் இன்சைடர்ஸும் இதை பிலீவ் பண்ணிட்டாங்க. அவங்க ட்ரஸ்டடாகவே சொல்லிட்டாங்க, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா WWE AEWக்கு போட்டியாக தான் இங்கே ஒரு பேப்பரி நடத்தணுன்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்கன்றதை சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அதே ஆகஸ்ட் 20 அதாவது இந்தியன் போலீஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நடத்தலாம்ன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. இதை பற்றி என்ன நிலவரம்ன்றது தெரில, பட் இருந்தாலும் இப்போ வரைக்கும் கரண்டாக இந்த பேப்பரை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ இப்போ வரைக்கும் கரண்டாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த இடத்துல ப்ராக் லெஸ்னரை மெயின் ஃபேஸாக யூஸ் பண்ணுவாங்கன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல ப்ராக் லெஸ்னரை வச்சு தான் இந்த பேப்பர் இவ சோல்ட் அவுட் பண்ணலாம்ன்ற மாதிரி WWE பிளான் பண்ணியிருக்காங்கன்றத நியூஸஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஒரு வழியாக ப்ராக் லெஸ்னரை யூஸ் பண்ணால் சரி. ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்னன்றதை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணி விடுங்க. ஸோ அப்கமிங் அப்டேட்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் மறக்காம நம்ம சேனலில் ஸ்டே பண்ணிருங்க. அண்ட் ஆல்சோ ஸ்டே சேஃப். வரட்டா.